தீவிரவாதிகளுக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரே நாடு உலகத்துல பாகிஸ்தான். ஒரு 3 நகரங்கள்ல எங்க திரும்பினாலும் அசீம் முனிரோட போஸ்டர். இந்தியாவில எங்கேயாவது நீங்க ராணுவ தளபதிக்கு போஸ்ட் அடிச்சு பாத்திருப்பீங்களா? கண்டிப்பா கிடையாது. இப்ப நம்ம நோ பீஸ் நோ வார்ல இருந்து வார்ல மூவ் ஆயிடும். ஈரானை வீழ்த்தக்கூடிய நாள் வரைக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கான ஆக்சிஜன் அவங்க கொடுப்பாங்க. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, நமது விவாத அரங்கத்தில் காணொளி மூலம் இணைகிறார் மேஜர் மதன் குமார். வணக்கம் மேஜர். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். மேஜர், ஆபரேஷன் சிந்தூர தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ போஸ்ட் ஆபரேஷன் சிந்தூர் சினாரியோ என்ன? அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிந்தைய நிலை என்ன? இப்ப ஆக்சுவலி என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது ஒரு தற்காலிகமான ஒரு நிறுத்தம் தான். ஏன்னா நீங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசும்போது ரொம்ப தெளிவா சொன்னாரு, பாகிஸ்தான் இஸ் ஆன் ப்ரொபேஷன் அப்படின்னாரு. हमने पाकिस्तान को बिहेवियर के आधार पर अभी प्रोबेशन पर रखा हुआ है. மீண்டும் இந்த மாதிரியான செயல்களை பாகிஸ்தான் செய்ய முற்பட்டால், இந்த முறை எடுத்தீங்கன்னா ஏப்ரல் 22க்கு பிறகு இந்தியாவுடைய பதிலடி மே 7, கிட்டத்தட்ட 20 நாள் 22 நாட்களுக்கு பிறகுதான். இந்த முறை அப்படின்றது உடனடியாக இருக்கும் அப்படின்றது அதனுடைய கிளியர் கட்டான மெசேஜ். இப்ப இந்த 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷனலா டாக்டிக்கலா ஒண்ணு பார்க்கணும். டாக்டிக்கலா என்னன்னா, பாகிஸ்தானை இன்னைக்குமே நம்ப முடியாது. ஏன்னா அவங்களுடைய ட்ரூப்ஸ் பில்டப் அப்படின்றது பார்டர்ல அதிகமா இருக்கு. இதை பயன்படுத்தி சில முக்கியமான இடங்கள்ல அவங்க உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. அதே மாதிரி தீவிரவாதிகளை இன்னும் அதிகமா இதை பயன்படுத்தி உள்ள அனுப்புறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. இது டாக்டிக்கல் ரீசன். சோ நம்ம உடனடியா இது சீஸ்ஃபயரை நம்பி நம்மளுடைய கார்டை லோவர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த போருக்கு நீங்க அந்த சூழலுக்கு நீங்க தயாராவதற்கு நிறைய டைம் எடுக்கும். நீங்க டீஇன்டெக்ட் பண்றதை உடனடியா பண்ணிடலாம். சோ இப்ப இருக்கக்கூடிய மிலிட்டரி ப்ரிப்பேர்னஸை இந்தியா காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம பார்டர்ல கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் பார்டர்ல 1000 கிலோமீட்டருக்கு அதிகமா, அதே மாதிரி எல்ஓசி சொல்லக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு 760 கிலோமீட்டர், இந்தியாவுடைய படைகள் மிகப்பெரிய லெவல்ல ஆபரேஷனல் ரெடினஸ் அப்படின்ற லெவல்ல அவங்க இருக்கிறாங்க. அது ஆபரேஷனல் ரெடினஸ் அப்படின்ற போது உங்களுடைய துருப்புக்கள் எல்லாமே ஃபார்வர்ட் ஏரியால போருக்கு தயாரா நிக்கிறாங்க. இதற்கான செலவு ரொம்ப அதிகம். இப்ப நீங்க பாராளுமன்ற தாக்குதல் ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா 2000 ஆண்டு டிசம்பர் 13, அதன் பிறகு அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஆபரேஷன் பராக்கிரம் அப்படின்ற ஒரு ராணுவ நடவடிக்கைக்கு இந்தியாவுக்கு ஒரு போருக்கு தயார்படுத்தினாரு. கிட்டத்தட்ட 2 வருடம் நம்மளுடைய படைகள் நிலையிலே தான் இருந்தாங்க. அதற்கான பொருட்செலவு மிக மிக அதிகம். நீங்க ஒரு ஃபோர்ஸ் பீஸ் கீப் டைம், அதாவது 3 வகை இருக்கு. ஒன்னு பீஸ், ஒன்னொன்னு நோ பீஸ் நோ வார், இன்னொன்னு வந்து வார் சினரி. இப்ப நம்ம நோ பீஸ் நோ வார்ல இருந்து வார்ல மூவ் ஆயிடும். சோ இதற்கான செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான இம்பாக்ட் வந்து நமக்கு டிஃபென்ஸ் பட்ஜெட்ல வரும். இத 2000ஆம் வருடம் இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு வலிமையா இல்லாத காலகட்டங்கள்லயே இந்தியா தாங்கி இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து அசரணும்னு அவசியமே கிடையாது. ஆனா பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அவங்க படைகளை பின்வாங்கினாங்க, இன்னைக்கு திரும்ப பழைய அலைன்மெண்ட்டுக்கு அவங்க போறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு 4 லட்சம் இந்திய துருப்புகள் இருக்காங்க. 4 லட்சம் அப்படின்றது உக்ரைனிய ராணுவத்தோட பெரிய விஷயம். ஒரே ஒரு தேட்டர்ல மட்டும் நான் சொல்றேன். நாளைக்கு இந்தியா நினைச்சா அவங்க பஞ்சாபையோ சிந்தையோ நம்ம தாக்க முடியும். ஒரு முழு போரை கூட இந்தியாவால பண்ண முடியும். சோ பாகிஸ்தானுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இவங்க படைகளை முன்னுக்கு வச்சிருக்கக்கூடிய படைகளை பின்வாங்கினாங்கன்னா அந்த பயம் எப்பயுமே இருக்கு, நாளைக்கு இந்தியா உள்ள பூந்துரும் அப்படின்ட்டு. அதே சமயம் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதோடைய செலவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $150 மில்லியன் ஒரு நாளைக்கு அவங்க ஆவரேஜா செலவு பண்ணுவாங்க ஆபரேஷன் பட்ஜெட்ல. இப்ப இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் என்னன்னா, இந்த செலவை பாகிஸ்தான் செய்ய 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 அவங்களுடைய பொருளாதாரமும் சரி, அவங்களுடைய ராணுவமும் இன்னும் வீக் ஆகிட்டே போகும். இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். அதனாலதான் நம்ம ஆபரேஷன் சிந்தூரை பாஸ் பண்ணிருக்கமே தவிர இந்த முடிவுக்கு நம்ம கொண்டு வரோம். ஓகே. இல்ல, இன்னொரு விஷயம், இவனுடைய பொருளாதாரம் சரியுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்களால IMFல லோன் வாங்க முடிஞ்சிருக்கு. கோடானு கோடி லோன் வாங்கியிருக்காங்க. இப்ப வேர்ல்டு பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. சோ ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து அவங்களுக்கு ஃபண்ட் கிடைச்சிட்டு இருக்குல்ல.
அது அமெரிக்காவுடைய ஆதரவு தான் சார். IMF அப்படின்றது அமெரிக்காவுடைய ஒரு துணை நிறுவனம் தானே தவிர அது நம்ம தனியா ஒரு அட்டானமஸா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா IMFல 30% கொண்டான நிதி அப்படின்றது அமெரிக்கா தரப்புல இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. சோ அமெரிக்கா தன்னுடைய மிக முக்கியமான எதிரியா கருதக்கூடிய ஈரான், அந்த ஈரானுடைய பிரச்சனைகள் இருக்க வரைக்கும், ஈரானை வீழ்த்தக்கூடிய நாள் வரைக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கான ஆக்சிஜன் அவங்க கொடுப்பாங்க. ஆனா அவங்க கொடுக்கிற அந்த $1 பில்லியன் $2 பில்லியன் வச்சுக்கிட்டு அந்த ராணுவத்தை நவீனமயமாக்க முடியுமானா முடியாது. இப்ப IMF உடைய கண்டிஷன்ஸ் 50 கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு 11 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது நம்மளுடைய நலிவடைந்த மக்கள், ஏழை மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில 200 யூனிட் மின்சாரம் அப்படின்றது அநேகமா எல்லா மாநில அரசுகளுமே இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க. இப்ப பாகிஸ்தான்ல அந்த சீலிங், இந்த ஃபர்ஸ்ட் 200 யூனிட்டுக்கான சீலிங் அப்படின்றது அதிகபட்சமா அவங்களுடைய மாகாண அரசுகள், பஞ்சாபா இருக்கட்டும் இல்ல சிந்தா இருக்கட்டும், இவங்க வந்து 3.51 பாகிஸ்தானி ரூபாய் வரைக்கும் போடலாம். அதுக்கு மேல அவங்க அந்த 200 யூனிட் சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல். இப்ப அந்த சீலிங் அவங்க எடுத்து சொல்லிட்டாங்க IMF. அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, சாமானிய பாகிஸ்தான் மக்கள், கீழ்த்தட்டு வறுமைக்கு கீழே கிட்டக்கூடிய மக்களுமே நாளைக்கு 15 ரூபாய் 10 ரூபாய்க்கு மேல யூனிட் வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ரெண்டாவது அவங்களுடைய விவசாயிகள், அது ஒரு விவசாயத்துல கணிசமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பூமி தான். 60% விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் தான். இப்ப விவசாயிகளுக்கு வருமான வரியை போட சொல்லிட்டாங்க. இந்த வருட பட்ஜெட்லயே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய விவசாய வருமானத்துக்கு எல்லாத்துக்குமே டாக்ஸ் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல தான் IMF அங்க கொடுக்குறாங்க. நீங்க கவர்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நீங்க அதை எடுத்துட்டு போக முடியாது, நீங்க சம்பளம் கொடுக்க முடியாது, நீங்க பல ஃப்ரீபீஸ்க்கு அங்க பேச்சே கிடையாது, இனிமே நீங்க இலவசமா எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு. இன்னொரு மிக முக்கியமான அடி பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் சேர்ந்து விழுந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, SEZ. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாநில அரசு வரி நிதி ஒரு SEZ ஒரு கொண்டு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட 15-20 காலத்துக்கு வந்து வரி விலக்கு வந்து அளிப்பாங்க. மாநில அரசு மத்திய அரசு அதை கொண்டு வருவாங்க. பாகிஸ்தான்ல SEZ கான்செப்ட் ஒரு 10 வருடம் 15 வருடத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. சீன நிறுவனங்கள் நிறைய வந்தாங்க. இப்போ IMF லேட்டஸ்ட் கண்டிஷன் என்னன்னா 2035க்குள்ள இன்னும் 10 வருடத்துக்குள்ள இந்த வரி விலக்கே இருக்கக்கூடாது, SEZக்கு எந்த விதமான கன்செஷனுமே இருக்கக்கூடாது. 2025ல அதுக்கான திட்டத்தை அறிவிச்சு ஒரு வருடமும் படிப்படியா குறைச்சு 2035க்குள்ள SEZக்கு உண்டான எந்த விதமான வரி விலக்குமே இருக்கக்கூடாது அப்படின்றது மிக முக்கியமான கண்டிஷன். சோ இனி அந்த நாட்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்க இந்த அளவுக்கான மின்சாரத்தை விலைக்கு வாங்கி நீங்க உற்பத்தி துறையை காம்படிட்டிவா இருக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா சத்தியமா முடியும். இப்ப தமிழ்நாட்டிலே பாத்திருக்கீங்க இண்டஸ்ட்ரீஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்ற வேர்ல்டு ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. சோ இந்த லோன் அப்படின்றது அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் உதவிதானே தவிர இது பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்திலேயோ இல்ல ராணுவ நிலைமையிலயோ நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆனா இதுக்கு மத்தியில பாகிஸ்தான் தான் வெற்றி பெற்று விட்டதாக உலகம் முழுக்க ஒரு பொய்யை பரப்பி வருகிறது. இதுக்கு மத்தியில 59ல அயூப் கான் தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷல்னு உயர்த்தி கொண்டார், ஜெனரல் அயூப் கான். அதுக்கப்புறம் இப்போ வந்து இவர் பாகிஸ்தான் தளபதி ஆசிஃப் முனீர் தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷலாக உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆக்சுவலா அந்த ஃபீல்டு மார்ஷலா அவர் உயர்த்தி கொண்டதற்கு ஏதாவது உள்நோக்கம் உண்டா? நிச்சயமா ஏதாவது இருக்கா? நிச்சயமா உள்நோக்கம் உண்டு. என்னன்னா நம்ம இந்தியாவுடைய இந்த எஸ்கலேஷன் அப்போ நீங்க ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை நம்ம பாகிஸ்தானுக்கு வச்சிருந்தோம். அதாவது பாகிஸ்தானுக்கு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை இந்தியா ஓபன் பண்ணி வச்சாங்க. ரேம்ப் ஒண்ணு கொடுக்கணும். நீங்க எதிரி இப்ப நம்ம அடிச்சிருக்கோம், திரும்ப அடிச்சிருக்கோம், கடைசி மரண அடின்றது இந்தியா கொடுத்ததுதான். அதன் பிறகு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தல அப்படின்ற போது அவங்க லோக்கல் பாப்புலேஷனுக்கு ஒரு ஃபேஸ் சேவருக்கு ஒரு எக்ஸிட் வேணும் அவங்க. சோ அதனாலதான் நீங்க அந்த கடைசியா நடந்த பிரஸ் மீட்ல முப்படைகளுடைய ராணுவ அதிகாரிகள் தளபதிகள் பேசிட்டு இருக்கும் போது பாகிஸ்தான் இவ்வளவு நஷ்டத்தை அடைஞ்சாங்க, இவ்வளவு நம்ம வீழ்த்திருக்கோம் பெரிய லெவல்ல அவங்க ஹைலைட் பண்ணாங்க. சின்ன சின்னதெல்லாம் தான் அவங்க சொன்னாங்களே தவிர உண்மையான லாஸ் என்ன பாகிஸ்தானுக்குன்றத அவங்க பெரிய லெவல்ல சொல்லல. அது காரணம் என்னன்னா நீங்க உங்க பாப்புலேஷனுக்கு நீங்க போய் தம்மாட்ட அடிச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அடுத்த நாள் ஊர்வலம் நடந்தது. அதன் பிறகு இவங்க மிகப்பெரிய வெற்றி எல்லாம் இது பண்ணாங்க, ஃப்ரண்ட் லைன்ல பேப்பர் எல்லாம் போட்டாங்க. இது இந்தியா வேணும்னே அனுபவிச்சு நீங்க பண்ணீங்க உங்களுடைய லோக்கல் பாப்புலேஷனுக்கு, அது பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இப்ப அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானோட சமூக வலைதளங்கள்ல மக்கள் அவங்களுடைய பிரதிபலிப்பு அப்படின்றது விமானப்படைக்கு சார்பா ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஆதரவு.
விமானப்படை தான் மிகப்பெரிய ஒரு ஹீரோவா அவங்க வந்து பாகிஸ்தான் ஏர்போர்ஸ ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அசீம் முனீருக்கு விமானப்படை தளபதி மற்றும் கடற்படை தளபதி இவங்க தன்னை மிஞ்சி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாகிஸ்தான் மக்களுக்குமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது, இது நிச்சயமா இவங்க வெற்றி பெறல. அவங்களுடைய மிக முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுடைய முன்னாள் ராணுவ தளபதிகள் இவங்க எல்லாமே இன்னைக்கு ஓபனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ப்ரூஃப கூட பாகிஸ்தான் கொடுக்கல. ஆதம்பூரை தாக்கி நாங்க S-400 அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க. 2 நாள் கழிச்சு அவங்க பிரதமர் மோடி போய் அங்க நின்று உரையாற்றுறாரு, S-400 பின்னாடி வச்சுட்டு பேசுறாரு. ஸோ பாகிஸ்தான் நிறைய பொய் சொல்றாங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு. இதே சமயத்துல என்னுடைய பாகிஸ்தான் நண்பர்களே சில பேர் அனுப்பிச்சிருந்தாங்க, போட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் தங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு பேனர் வைக்கிறது, பெரிய பெரிய போஸ்டர் வைக்கிறது நம்ம பார்த்திருப்போம். அதே அரசியல் தான் அங்கேயுமே. அந்த போஸ்டர் எல்லாம் நீக்கப்பட்டு அசீம் முனீரோட போஸ்டர் இருக்குது. ஒரு 3 நகரங்கள்ல எங்க திரும்பினாலும் அசீம் முனீரோட போஸ்டர். இந்தியாவில எங்கேயாவது நீங்க ராணுவ தளபதிக்கு போஸ்ட் அடிச்சு பார்த்திருப்பீங்களா? கண்டிப்பா கிடையாது. சோ இந்த மாதிரியான இது என்னன்னா இன்செக்யூரிட்டியா தன்னை இருக்கக்கூடியது லோக்கல் பாப்புலேஷனுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி வரலாற்றுல பதிவு செய்யும். வரலாற்று முக்கிய அமைச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த வடிவேலு பாத்தீங்கன்னா தலையை தன்னை வச்சுக்கிட்டு உடம்பு வேலை வச்சுட்டு போனாரு. அதே தான் இப்ப அசீம் முனீர் பண்ணிருக்கிறது. இப்ப இவங்க பாட புத்தகங்கள்ல வரக்கூடிய சிலபஸ்ல இதை இன்க்ளூட் பண்றாங்க. இன்க்ளூட் பண்ணி இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இவங்க வந்து கன்சிடர் பண்றது. அசீம் முனீருக்கு 5 ஸ்டார் ஜெனரல் அப்படின்ற அந்த அந்தஸ்து, கௌரவ அந்தஸ்தானே தவிர இந்த கௌரவ அந்தஸ்துல ஒரு மிலிட்டரி பவருமே இருக்கு. இந்த முப்படை தளபதிகள் எல்லாருமே இவங்களுக்கு சகாவா இருக்கக்கூடிய விமானப்படை மற்றும் கடற்படை தளபதிகள் 4 ஸ்டார் ஜெனரல்ஸ். அசீம் முனீரும் ராணுவ தளபதியா இருக்கும்போது 4 ஸ்டார் ஜெனரல். இப்போ ஒரு 5 ஸ்டார் ஜெனரல் ஆயிடுது. சோ நாளைக்கு ராணுவத்தை மொத்தத்தையும் தன் கைக்குள்ள கொண்டு கட்டுக்கோப்பா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு சர்வாதிகாரியா டிக்ளேர் பண்ணியாச்சு. இவருக்கும் முஷரஃபுக்கும் அயூப் கானுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இவர் ஒரு டம்மியா ஒரு பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் போன்ற எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆட்களை முன்னுக்கு வச்சுக்கிட்டு இந்த நாட்டை நடத்தணும் அப்படின்றதுதான் அசீம் முனீருடைய இந்த நடவடிக்கைக்கு பின்ன இருக்கக்கூடிய அரசியல். இல்ல ஒரு விஷயம் என்னன்னா 59ல அயூப் கான் தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷல் உயர்த்திக்கிட்டப்போ அவர் அந்த ஆட்சியையும் கைப்பற்றினார். அந்த ஆட்சியை கைப்பற்றினார். ஒரு சிவில் நிர்வாகத்தை திடீர்னு கைப்பற்றி அங்க ராணுவ ஆட்சியை அவர் கொண்டு வந்தார். இப்ப திடீர்னு இவர் தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷல் உயர்த்தி கொள்ளுகிறார் அசீம் முனீர். அப்படின்னா இப்ப ஷாஃபாஸ் ஷெரீஃபுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா அந்த கோணத்துல யோசிக்க முடியுமா? இல்ல, நிச்சயமா கிடையாது சார். அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப அவங்க நாடு இருக்கக்கூடிய நிலைமைக்கு ராணுவ ஆட்சியை அவங்க பிரகடனப்படுத்தினாங்கன்னா இவங்களுக்கு வேர்ல்டு பேங்க்ல ஒரு லோன் கூட கிடைக்காது. சர்வதேச நிதி நிறுவனங்கள்ல ஒரு லோன் கூட கிடைக்காது. இன்னைக்கு கால சூழ்நிலை வேற சார், அன்னைக்கு கால சூழ்நிலை வேற. அன்னைக்கு மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப் அப்படின்றது சர்வசாதாரணமா உலகம் முழுக்க பல நாடுகள்ல இருந்துச்சு. பங்களாதேஷ்ல கூட நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இவங்க சரியா சிக்கிடுவாங்க. ஏன்னா இவங்க உள்நாட்டு உற்பத்தியும் எதுவுமே கிடையாது, வெளியில இருக்க பணத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. நாளைக்கு ட்ரம்ப்பே காசு கொடுக்கணும்னு நினைச்சா கூட அங்க ட்ரம்ப்போடைய அரசியலுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வரும். ஏன்னா மியான்மர்ல இவங்க தனிமைப்படுத்துறாங்க. மியான்மர் கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடு, ஜூந்தா ராணுவத்துக்கு கீழே இருக்கக்கூடியது. சோ நிச்சயமா இந்த மாடலுக்கு அசீம் முனீர் போக மாட்டார்ல. ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அசீம் முனீர் தன்னை முன்னிலைப்படுத்தாம தன்னை பெண்ணுக்கு வச்சுக்கிட்டு இந்த நாட்டை இயக்கிக்கிட்டு முன்னுக்கு 2-3 டம்மி ஆட்களை ஷபாஸ் ஷெரீப், துணை பிரதமர் இஷாக் தார் மற்றும் அவங்க சிந்துல இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய பிலாவல் பூட்டோ, பஞ்சாப்ல எடுத்தீங்கன்னா மரியம் நவாஸ் மற்றும் பலுச்சிஸ்தான்ல எடுத்தீங்கன்னா புக்தி, இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களை ஒரு அரசியல் தலைமையா பேச விட்டு எல்லா இடத்துலயும் விட்டுட்டு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியது இது. இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ஃபீல்ட் மார்ஷல் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை மாத்தினாங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அப்படின்றது ஒரு அட்வைசரி கேபினட் அந்தஸ்து ஒரு பதவி. அதற்கு யாரை போட்டாங்கன்னா ISI தளபதியை போட்டாங்க. ஏன்னா அசீம் முனீருக்கு வேற யாரா வந்துட்டா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. சோ இந்த இன்செக்யூரிட்டி ஆமா. சோ இவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமா அசீம் முனீர் இந்த ஹைபிரிட் மாடல் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப் தான் கடைபிடிப்பாப்ல. தன்னோட பேர் முன்னுக்கு நிறுத்தி தன்னை ஒரு பிரசிடென்டாவோ இல்ல ஒரு இன்ட்ரீம் அட்வைசர் இந்த மாதிரியான பதவிகளுக்கு நிச்சயமா வர மாட்டேன். இப்போ நம்ம பயங்கரவாத முகாம்கள் 9 முகாம்களை அழிச்சு ஒழிச்சிருக்கோம். அப்படி நாம டோட்டலா தரைமட்டம் ஆக்கின ஒரு சில பயங்கரவாத முகாம்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டு வருகின்றன அப்படின்னு ஒரு செய்தி வருது. இன்னொரு பக்கம் மசூத் அசாருக்கு 14 கோடி ரூபாய் நிதியை பாகிஸ்தான் அரசு வழங்கி இருக்கிறது.
ஒரு பக்கம் IMFல இருந்து பணம் வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் பயங்கரவாதிக்கு நேரடியாகவே கொடுக்கறாங்க. இது எப்படி இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இதுதான் உலக நாடுகள் எல்லாருமே பார்த்து சந்தி சிரிக்கிறாங்க. தீவிரவாதிகளுக்கு, நம்ம நேயர்களுக்காக சொல்றேன், தீவிரவாதிகளுக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரே நாடு உலகத்துல பாகிஸ்தான். தீவிரவாதிகளுக்கு அபிஷியலா பென்ஷன் இருக்குது. அந்த பென்ஷனுக்கு ஒரு வைப்பு நிதி தனியா வச்சு அதுல பல இதெல்லாம் கொண்டு வருவாங்க. இவங்களுக்கு பிளாக், அதாவது பிளாக் மணின்னு சொல்லக்கூடிய கணக்குல வராத பிசினஸ் நிறைய இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா போதை மருந்து, ட்ரக்ஸ்ல மிகப்பெரிய லெவல்ல ISI இயங்குறதே அந்த பணத்தை வச்சு. ஸோ இவங்களுக்கு செலவு பண்றதுக்கு இல்லீகலான சோர்சஸ் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா மெயினா ட்ரக்ஸ். ரெண்டாவது அவங்களுடைய ஃபாஜி ஃபவுண்டேஷன். அவங்களோட ஃபாஜி ஃபவுண்டேஷன் அப்படின்றது அவங்களுடைய முன்னாள் மற்றும் இன்னாள் ராணுவ அதிகாரிகள் நடத்தக்கூடிய ஒரு ட்ரஸ்ட். அதுல பாத்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ்ல ஆரம்பிச்சு, சிமெண்ட்ல ஆரம்பிச்சு, ஸ்டீல்ல இருந்து பல நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அந்த நிறுவனங்களுடைய மதிப்பு, இந்த ஃபாஜி ஃபவுண்டேஷனோட மதிப்பு மட்டும் எடுத்தீங்கன்னா அவங்களோட GDPல 16%. இது உலகத்திலே எங்கேயுமே நடக்காது. சோ அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் அட் டிஸ்போசல், அரசாங்கத்துக்கிட்ட பணம் இருக்காது, பட் ராணுவத்துக்கிட்ட என்னைக்குமே பணம் இருக்கும். ராணுவம் எடுத்தது போக மிச்ச மீதி இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் பண்ணுமே தவிர, அப்படி தலைகளை நம்ம இந்தியா மாதிரியோ இல்ல வேற ஒரு நல்ல ஒரு ஜனநாயக நாடு மாதிரியோ நம்ம பார்க்க முடியாது. இதுல இப்ப ஆபரேஷன் சிந்தூர் தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்க நிலையில இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து இந்திய ராணுவத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய படிப்பினைகள் என்னென்ன, நாம இன்னும் மேம்படுத்த வேண்டிய செக்டார்ஸ்ங்கிறது எது? நிச்சயமா நம்ம வெற்றியை முதல்ல பார்க்கணும். வெற்றியை முதல்ல பார்க்கணும். நம்ம இந்த பிரச்சனைக்கு முன்னாடி, சிந்தூர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது உங்களுக்கு நிறைய ஞாபகம் நினைக்கிறேன், பாவல்பூரை இந்தியா தாக்கணும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தீங்க. குறிப்பா அவங்களுடைய பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய பாவல்பூர், எனக்கு நீங்க பர்சனலா ஒரு டார்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் பாவல்பூரை தான் எடுப்பேன். ஏன்னா அந்த தீவிரவாதத்தோட பிறப்பிடமே அதுதான். அங்க இருக்கக்கூடிய ஒரு மதராசா இருக்கு, தாக்கணும்னு நினைச்சா அதுதான் தாக்கணும். பாவல்பூர் அப்படின்றது அது ஆணி வேர், அந்த ஆணி வேர்ல அடிக்கணும். வெறும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல மட்டும் இந்த தாக்குதலை பண்ணா நல்லா இருக்காதுன்றத அரசாங்கம் தெளிவா அந்த இடத்த அடிச்சாங்க. இவங்களுக்கு இந்த நடந்த விஷயத்துல பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய 3 மிகப்பெரிய அதிர்ச்சிகள், இதுவரை நடக்காத 3 நிகழ்வுகள் எது அப்படின்னா, உலகத்திலேயே அணு ஆயுதத்தை வீழ்த்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டை அந்த அணு ஆயுத கிடங்க நேரடியா தாக்குனது இந்தியா மட்டும்தான். உலகத்திலே எந்த நாடுமே இந்த வேலையை செஞ்சதே கிடையாது. பட் நம்ம அபிஷியலா ஒத்துக்க மாட்டோம். ஓபன் சோர்ஸ்ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் இதை பத்தி நம்ம பேசுவோம். ரெண்டாவது இஸ்லாமாபாத், ஆமா கிரானா ஹில்ஸ். ரெண்டாவது எடுத்தீங்கன்னா இஸ்லாமாபாத் இது வரைக்கும் யாருமே தாக்குனது கிடையாது. நம்ம பல யுத்தங்கள் நடந்திருக்கு, இஸ்லாமாபாத் இது வரைக்கும் நம்ம தாக்குனது கிடையாது. முதல் முறையா இஸ்லாமாபாத் தாக்குதலுக்கு உள்ளாகிருக்கு. மூணாவது இவங்களுடைய பாவல்பூர். பாவல்பூர்ல இருக்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த டார்கெட்டா எடுப்பாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன், 6 மாசம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மர்கஸ் சுபான் அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜித் காம்ப்ளெக்ஸ், அதுல அந்த ஏவுகணையுடைய தாக்கத்தை பாத்தீங்கன்னா ஒரு 200-300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்ல, பில்டிங்ல, அவ்வளவு பெரிய ஒரு 15 ஏக்கர் பில்டிங்ல துல்லியமா ஒரு இடத்துல ஓட்ட போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் வெடிக்கணும்ன்ற அளவுக்கு பிரசிஷன் அப்படின்றது அமெரிக்க ராணுவமே பார்த்தலாம். இது நிறைய பேர் நம்ம பேச மாட்டோம், அதுதான் ஒரு இது. இப்ப நீங்க படிப்பணிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2-3 படிப்பணிகள் இருக்கு. சர்க்கிள்ல நானே அதை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன். குறிப்பா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, இவங்களை நான் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல நம்ம ரொம்ப ஒரு பாகிஸ்தானோட ஒரு 20 வருடம் பின்தங்கி இருக்கோம். இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்றது இன்னைக்கு யூடியூப் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுடைய சேனல் இருக்கு, என்னுடைய சேனல் இருக்கு, கொஞ்சம் இதை பத்தி தகவல் கொடுக்கறதுனாலதான் ஓரளவுக்காவது உள்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சது. இதுவும் இல்லாம போயிருந்ததுன்னா நம்ம வந்து போற களத்துல வெற்றி பெற்று பர்செப்ஷன்ல தோத்துரும். நம்ம மக்களுக்கே பாத்தீங்கன்னா இன்னும் இந்த ரஃபேலோடைய ப்ரூஃப் எதுவுமே இன்னி வரைக்கும் எதுவுமே கிடையாது. எடுத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னாரு, இன்டெலிஜென்ட் அபிஷியல், நான் கூட சொல்லலாம், எனக்கு ஒரு டெல்லியில ஒரு சோர்ஸ் இருக்கு, அவங்க சொன்னாங்க நாங்க வந்து ஒரு 50 F-16 தூக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஆனா அந்த செய்தி நம்மளுடைய இந்தியர்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்குன்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு 10 இமெயில் வருது, என்ன சார் ஆச்சு என்ன சார் ஆச்சு அப்படின்னு. ஒரு போர் அப்படின்றது போது, அதுவும் நீங்க விமானப்படை யுத்தத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு விமானங்களுடைய தொழில்நுட்பம் ரொம்ப பின்தங்கி இருக்கு.
ஆனா ஏவுகணைகளோட தொழில்நுட்பம் வந்து ஒரு 20-30 வருடம் அட்வான்ஸ்டா இருக்கு. சோ விமானங்களை இழக்காம இன்னைக்கு எந்த யுத்தமுமே யாருமே அமெரிக்காவா இருந்தாலும் சரி யாருமே செய்ய முடியாது. நிதர்சனமான உண்மை இது. எத்தனை சதவீதம் அப்படின்றதா. சோ ஒரு ஏர் எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா 100 விமானங்கள் ஒரே நேரத்துல போகுது அப்படின்ற போது 10 வரைக்கும் உள்ள லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஓகே, சக்சஸ்ஃபுல்லான ஆபரேஷனா பார்க்கணும். பட் பொதுமக்களுக்கு இது புரியாது. இது கம்யூனிகேட் பண்ண வேண்டியது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஐஎன்டி. இவங்களுடைய வேகம் அப்படின்றது நிச்சயமா இன்னைக்கு பாகிஸ்தானோட இதுக்கு சம்மந்தமே இல்லாம இது ஒரு மிகப்பெரிய படிப்பு. ஏன்னா நம்ம இது நாளைக்கு ஆகாஷ் மிசைலோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பேசாட்டி ஆகாஷ் மிசைல் உலகத்துக்கு எப்படி தெரியும், உலகம் எப்படி வந்து வாங்குவாங்க. நம்ம முதல் 2 நாள் S-400 யூஸே பண்ணல. ஆனா எல்லா ஊடகங்களும் என்ன கத்திட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா S-400 S-400. ரஷ்யாவுக்கு அதோட பெரிய கொண்டாட்டம் எதுவுமே இருக்க முடியும். இந்த இந்தியால தலைப்புச் செய்தியாகவே எந்த ஒரு இதுவுமே இல்லை. S-400ன்றது உங்களுடைய ரொம்ப காஸ்ட்லியான மிசைல் சிஸ்டம். ஒரே ஒரு 15-20 ஏவுகணைகள் வந்து விமானங்கள் தாக்க வருதுன்ற போதுதான் S-400 பயன்படுத்துவாங்க. நம்ம அதிகமா பயன்படுத்தினது ஆகாஷ், அதிகமா பயன்படுத்தினது L-70, அதிகமா பயன்படுத்தினது பராக். இதை பத்தி எல்லாம் யாருமே பேசவே இல்லை. சோ நம்மளுடைய கம்யூனிகேஷன் உலகத்துக்கு இந்தியா என்ன சொல்லுது, இந்திய அரசாங்கம் மக்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்றதுல மிகப்பெரிய படிப்பணி. இப்ப பல டிஃபென்ஸ் பிஆர்ஓஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல நம்ம எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு. தனிப்பட்ட நபர்கள், இந்தியாவோட எக்ஸ்பர்ட்ஸ், ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ், இந்த இளைஞர்கள் 24 மணி நேரம் அவங்க தங்களுடைய தூக்கத்தை தொலைச்சு அவ்வளோ ஃபேக்ட் செக் பண்ணதுனாலதான் இந்த பொய்கள் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சது. இது வந்து அரசாங்கம் பண்ணணும். நம்ம கிட்ட ஸ்ட்ராட்டஜியே இல்லை. 2வது எடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இது வந்து பியூராவே ஒரு வியூ தான். நம்ம வந்து செட்பேக்ல படிப்பனே நம்ம எடுத்துக்கலாம். இதுபடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விமானப்படையுடைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, முன்னாள் அதிகாரிகள் எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் திரும்ப தாக்க போகுது அப்படின்றது தெரியும். சோ நம்ம மே 7ஆம் தேதி அவங்களுடைய தீவிரவாத முகாம்களை தாக்குறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை தாக்கி அழிச்சிருக்கணும். அப்படி அழிச்சிருந்தோம் அப்படின்ற பட்சத்துல அவங்க பதில் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க ஏர் டிஃபென்ஸை முதலே காலி பண்ணிட்டீங்க. இதுக்கு 2 வியூ இருக்கு. நீங்க நேரடியா போய் ஏர் டிஃபென்ஸை தாக்குறீங்க அப்படின்ற போது இந்தியாவுடைய ஆபரேஷன் சிந்தூர் அப்ஜெக்டிவே மாறும். அது ஒரு போர் அப்படின்ற மாதிரி போகும். இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த பிம்பம், இந்தியா ஒரு அக்ரெசிவ் கண்ட்ரி கிடையாது அப்படின்ற அந்த இது மாறும் அப்படின்றதுனால அது 2 தாட்ஸ் இருக்கு. அதை நம்ம பார்க்கணும். 3வது எடுத்தீங்க அப்படின்னா இங்க சில அரசியல் கட்சிகள், குறிப்பா சில அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த வருடம் இந்த முறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஒன்னாங்க இருந்தாங்க. நம்மளுடைய எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய எதிரிகளா இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸ் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கோஆபரேட்டிவா இருந்தாங்க. நம்ம சிஎம்ஏ பாத்தீங்கன்னா ஒரு நடைப்பயணமே போனார் ராணுவத்துக்கு ஆதரவு. ஆனா இந்த ஒரு சில பேர் கொடுத்த கமெண்ட்ஸ், காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில லீடர்ஸ், எஸ்பில இருக்கக்கூடியவங்க, டிஎம்சில கொடுத்தவங்க, தனிப்பட்ட தலைவர்கள் எழுப்பிய கேள்விகள், தேவையில்லாம ப்ரூஃப் இல்லாம ராணுவம் தான் என்னன்னே தெரியாம அதை பத்தி ரஃபேல் போயிடுச்சா இதை போயிடுச்சான்னு பண்ண கமெண்ட்ஸ், இது எல்லாமே அவங்க மீடியா டிஸ்கஷனுக்கு போகுது. 27 சேனல்ஸ் இருக்கு பாகிஸ்தான்ல. நான் நிறைய சேனல்ஸ் வந்து என்னோட இதுக்காக அனலைஸுக்காக ஃபாலோ பண்ணுவேன். அவங்க எல்லாமே இதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, இந்தியாவில இருக்கக்கூடிய இவங்க சொல்லிட்டாங்க, இந்தியாவில இருக்கக்கூடிய அவங்க சொல்லிட்டாங்க, கேரளா இருக்கக்கூடிய இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. சோ போர் சூழல் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இஸ்ரேல் இருந்து கத்துக்க வேண்டிய பாடம் இருக்கு. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு அந்த நாட்டுல இருக்கு. ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்துல அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மே 7 அந்த தாக்குதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 வருட காலம் அங்க வார் கேபினெட்டை உருவாக்கணும். எல்லா கட்சிகளும் அங்க தனிப்பட்ட தலைவர்கள் 1000 வேற்றுமை இருந்தாலும் ஒரே குரலை தான் பேசினாங்க. நீங்க ஒரு இஸ்ரேலிய அரசியல் தலைவரை கூட அவங்க கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஆக்ஷனை கிரிட்டிசைஸ் பண்ணியோ இல்ல தேவையில்லாம எதிரிகள் எழுப்பக்கூடிய அந்த ப்ராபகண்டாக்கு சப்போர்ட் பண்ணியோ தெரிஞ்சும் தெரியாமல் எப்படின்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரியான நிகழ்வை பண்ணல. அதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் நிச்சயமா இருக்கு. அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோடைய கம்யூனிகேஷன், போஸ்ட் ஆபரேஷன் முப்படைகளோட தளபதிகள் அருமையா வந்து விளக்கம் கொடுத்தாங்க. இந்த பிரஸ் மீட் எல்லாம் இது வரைக்கும் அமெரிக்கா கூட அந்த அளவுக்கு அந்த தரத்துல பண்ணது கிடையாது. பட் நம்ம சில முக்கியமான முடிவுகள் கடந்த காலங்கள்ல எடுத்ததுக்கு நீங்களும் நானுமே இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அக்னிபத் திட்டம் என்னென்னலாம் பேசினாங்கன்னு பாருங்க. அந்த திட்டம் வந்துச்சுன்னா ராணுவத்தோட தரம் குறைஞ்சிரும்.
இளைஞர்கள் பாதை மாறி போயிருவாங்க, இவங்க எல்லாம் வெளியில வந்து பயங்கரவாதி. இந்த கேள்வி எல்லாம் எங்கிட்டே தொலைக்காட்சியில நேரடியில பேசியிருக்காங்க. இவங்க வந்து நாளைக்கு ஆயுதங்கள், இத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆயுத பயிற்சியோட வெளியில வந்தாங்கன்னா நாடு என்ன வருது, இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, இந்த மாதிரி போன்ற ராணுவத்தோட திறமை போயிருச்சு, ராணுவம் தோத்து விடும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசுனாங்க. இன்னைக்கு 5000 அக்னி வீரர்கள் 3000 பேர். இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகளுமே இந்த அக்னி வீரர்கள் 20 வயசு தான் ஆவரேஜ் அந்த பசங்களுக்கு எல்லாமே இருந்திருக்காங்க. அவ்வளவு எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் அந்த நியூஸ ஒரு ராணுவ மந்திரியோ இல்ல தகவல் துறை மந்திரியோ யாராவது வந்து பேசியிருக்காங்க. இவங்க மினிஸ்டர்ஸோட கம்யூனிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா லிட்டரலா ஜீரோ. நீங்க அக்னிபத் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதுக்கு நிறைய பர்பஸ் இருக்கு, நம்ம நிறைய டிபேட் பண்ணிருக்கோம். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா கிரவுண்ட்ல வந்திருக்கு, நம்ம எவ்வளவு பெரிய ஒரு சாதனையை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் உள்ள சேர்க்கணும். 1-2 வீடியோ தவிர நான் வந்து பார்த்தேன், மீடியால கொண்டு வராங்க. அரசு அதிகாரப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணிருக்கணும். இது ஒரு முக்கியமான தருணம். அந்த அளவுக்கு உலகமே இன்னைக்கு IPL எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு, பிக் பாஸ் போன்ற இந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு நம்ம நாட்டு மக்கள் உத்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த 3 இடங்கள்ல அரசாங்கம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கத்துக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். 4வது எடுத்தீங்கன்னா ரஜோரியில நடத்தப்பட்ட தாக்குதல், அம்ரிஸ்டர் கோல்டன் டெம்பிள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு உண்டான அந்த பாகிஸ்தானுடைய சதி வேலை என்ன அப்படின்றத நீங்க உடனடியா கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்க. நீங்க உடனடியா கம்யூனிகேட் பண்ணாம ஒரு வேலை சொல்றேன், இந்த மாதிரியான நிகழ்வு கடவுள் புனியத்துல அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது. ஏதோ ஒரு ட்ரோன் போய் அந்த கோவில்ல விழுந்திருந்ததுன்னா இத எப்படி நரேட்டிவ் எடுத்துட்டு போயிருப்பாங்க பாகிஸ்தான் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அப்படின்றது தெரியும். சோ அந்த கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். இந்த வார் டைம்ல நீங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பாகிஸ்தானுடைய பிளான் என்ன? ரஜோரியில ஒரு குருத்வாரா தாக்கப்பட்டுச்சு, 5 பெண்கள் 3 குழந்தைகள் உடல் சிதறி இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருந்ததுனால எனக்கு அந்த இடம் ஃபுல்லாவே எனக்கு தெரியும். அதுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவுல இமாக்குலேட் மேரி அப்படின்ற ஒரு சர்ச், ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த சர்ச் மேல அங்க இருக்கக்கூடிய அந்த சிலுவையை ஐடென்டிஃபை பண்ணி அங்க ஒரு 2 ஆர்ட்லரி கொண்டு வந்து போடப்பட்டுச்சு. அங்க ஒரு 4 பேர் இருந்தாங்க. இத உலகத்துக்கு யார் சொல்லுங்க? இது ஒரு முக்கியமான, இது எல்லாமே தேவை. இதுங்க இப்ப நீங்க காசால நடக்கிறத பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இங்க இருக்கவங்க எல்லாம் கூட காசாலுக்கு ஆதரவு கொடுக்குற அளவுக்கு அங்க நெரேட்டிவ் கொண்டு வந்து வெளியில வந்து சேர்க்கிறாங்க. காசாலை தனிக்கும் பெரிய மினிஸ்ட்ரியோ எதுவுமே தேவை. ஒரு வார் ஜோன் அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிரான அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராபகண்டா, அதுல நிறைய பொய் இருந்துச்சு, நிறைய உண்மை இருந்துச்சு, அது வேற விஷயம். நம்ம கிட்ட அது எதுவுமே இல்லை. இப்ப இந்த ரஜோரியில் நடந்த நிகழ்வு 17 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, குழந்தைகள் இது பண்ணிருக்காங்க. அம்ரிஸ்டர் பொற்கோவில் தாக்கப்பட்டிருக்கு. தாக்குறதுக்கான அந்த இதை வந்து அவங்க எடுக்கிறாங்க, அந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணாம விடுறது அப்படின்றது இங்க குறிப்பா நம்ம தென்னகத்துல இந்த கான்ஃபிளிக்ட் ஜோன் வந்து ரொம்ப 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நம்ம பகுதிகளில் உண்மையுமே பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றது யுத்தம் இருக்கக்கூடாது, இது நம்ம வந்து ஒரு தாய் மக்கள், அது இல்லைன்றதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பொன்னான தருணம். இதை கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒண்ணு என்னன்னா, ஆக்சுவலா கவர்மெண்ட் சைடு அந்த ப்ரொபகண்டா மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய கோட்டை விட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் விதிவிலக்கா செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் ஒரு பயங்கரவாதியினுடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்றார்கள் அப்படிங்கறத கொஞ்சம் ஹைலைட் பண்ணாங்க. அது கூட லண்டன்ல இருக்கக்கூடிய இந்திய தூதர் ஒரு இன்டர்வியூல படத்தோட அவர் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸோட விளக்க அப்படித்தான் போச்சு. This person here is a sanctioned terrorist under the American sanctions regime. His name is Hafiz Abdul Rauf. He's a brother of the founder of the terrorist groups that you mentioned. Look who's behind him. Pakistani military. Look at the coffins there. They have the Pakistani national flag. If you're going to be giving terrorists state funerals, what does that make of your system? அதையும் கூட கவர்மெண்ட் செஞ்சது சொல்ல முடியாது, ஒரு தனிநபர் முயற்சியினாலதான் அது வந்து வெளியில வந்தது. நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, இந்தியாவுடைய அந்த இந்திய நேரேட்டிவை எடுத்துட்டு போறதுக்கு குளோபல் மீடியானே ஒண்ணு நம்மள்கிட்ட இல்லை. ஒரு யூகேக்கு BBC இருக்கிற மாதிரி, அதே போல அமெரிக்காவுக்கு CNN இல்லாட்டி ஃபாக்ஸ் நியூஸ் இருக்கிற மாதிரி, ஈவன் கத்தார்ல இருக்கிற நாடு அதுக்கு அல் ஜசீரா இருக்கிற மாதிரி.
அதுக்கு அல் ஜசீரா இருக்கிற மாதிரி இந்தியாவுடைய நேரேட்டிவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு குளோபல் மீடியா இல்ல, நேஷனல் மீடியா நிறைய இருக்கு, ஆனா குளோபல் மீடியா எதுவும் இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவீங்க. பட் இப்ப நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறக்கூடியது, அதனுடைய விளைவுகளை நம்ம கண்ணால பார்க்கிறோம். இப்ப கடைசியில போர்ல ரொம்ப மோசமா தோற்றவர்கள் வந்து கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னன்னா சில ஹை அபிஷியல்ஸ் இல்லாட்டி ஃபார்மர் அபிஷியல்ஸ் ராணுவ அதிகாரிகள் இப்படி நினைக்கிறாங்கன்ட்டு. அது என்னன்னா, முதல்ல வந்து அவங்க ராணுவ அமைப்புகளை தாக்கிட்டு அப்புறம் பயங்கரவாதிகள் முகாம்கள்ல கை வச்சிருக்கலாம் அப்படின்னு. ஆனா 9 முகாம்களை தாக்கி அழிச்சதுக்கு அப்புறம் நாம வெளியிட்ட அறிக்கையிலேயே நாங்கள் எந்த ராணுவ எஸ்டாபிளிஷ்மெண்ட் மேலேயும் தாக்குதல் நடத்தல, அதே போல சிவிலியன்ஸ் மேலேயும் தாக்குதல் நடத்தல அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரெடிட்டா நாம சொல்லிக் கொண்டோம். அது ரிட்டர்னாவே நம்ம கொடுத்துருக்கோம். அதை ஏன் வந்து ஒரு பாலிசி டெசிஷனா ஆரம்பத்துல எடுத்தாங்கிறது புரியல. நிச்சயமா அதுல பல கேள்விகள் இருக்கு சார். என்னன்னா, இப்ப நீங்க சீனா போன்ற நாடுகள் கிட்ட இந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது வேற, இலங்கையோ இல்ல பங்களாதேஷ் போன்ற நாடுகள். இது ஒரு ரோக் நேஷன், இது ஒரு தேசமாவே நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு நாடு கிட்ட நம்ம இவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு இவ்வளவு எச்சரிக்கை தேவையா ஹேண்ட்லிங்ல அப்படின்றது இருக்கு. இப்ப இஸ்ரேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இஸ்ரேல்கிட்ட நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கை அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா பாதி 3/4 உலகம் இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருந்துச்சு. இந்தியாவுக்கு எதிராக பெரிய நாடுகள் எதுவுமே இல்லை. துருக்கி சீனாவை தவிர, துருக்கியை தவிர பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எதிர்ப்பு அப்படின்றது இல்லை, ஆதரவு அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம எந்த அணியும் சேராத ஒரு நாடு, பல நாடுகளுடைய நம்ம வந்து ஒரு மல்டி அலைன் நேஷன், நமக்கு வந்து அது தேவை கிடையாது. சோ எல்லா நாடுகளும் நமக்கு வந்து கூட நிற்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது இந்த மாதிரியான சூழல். சோ அப்போ இப்ப நீங்க உக்ரைன் ரஷ்யா போர்ல நீங்க ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நீங்க ஆதரவு கொடுத்திருந்தீங்கன்னா நேட்டோ நாடுகளோட ஆதரவு நீங்க எதிர்பார்க்கணும். நம்ம அதை பண்ணல, நம்ம ஒரு வேற ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அதுதான் நமக்கு தெளிவான ஸ்டாண்ட், நமக்கு கரெக்டான ஸ்டாண்ட். பட் இந்த இடத்துல இந்த நாட்டுக்கு இவ்வளவு சலுகைகள் தேவையா அப்படின்றதுதான் எல்லாருக்குமே கேள்வியா இருக்கு. ராணுவ உயரதிகாரிகள் எங்களுடைய இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளவு சலுகைகள் தேவை கிடையாது, இவங்களுடைய ரெப்புடேஷன், இவங்களுடைய கௌரவம் அந்தஸ்துன்றது உலகத்துல என்ன இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுதான். மேபி அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு விண்டோவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் என்னோட நம்பிக்கை. ஏன்னா அது தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அந்த தவறாக தனிப்பட்ட முறையில கேட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம அவ்வளவு பொதுமக்கள் நான் ஒத்துக்க வேண்டாம். பட் அவங்களுடைய மிலிட்டரி அசெட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணதுனாலதான் நின்றுச்சு கடைசி. நம்ம சொல்லணும் சொல்லல அது வேற விஷயம். நூற்கால நம்ம அடிச்சோம்னு சொல்லல, அது வேற விஷயம். ஏன்னா நூற்கால அணு ஆயுதம் இருக்கணும் பாகிஸ்தான் சொல்லல. சோ டிக்ளேர்டா அவங்களும் பண்ணல, நம்மளும் கலந்து போறோம். அது தாக்குனதுனா பிறகுதான் இவங்க வழிக்கு வராங்க. சரி, வரக்கூடிய காலங்கள்ல இது ஒரு நார்மல் பாலிசியாவே தான் இருக்கும். மேஜர் ஒரு வண்டர்ஃபுல் இன்டர்வியூ உங்களுக்கு தந்திருக்கீங்க. நிறைய இன்சைட்ஸ் உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிக்க நன்றி. நன்றி சார். ஜெய். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.